வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். இப்போ தான் 2026 இங்கிலீஷ் நியூ இயர் வந்தது. பாருங்கள், அதுக்குள்ளே தமிழ் புத்தாண்டு வந்துருச்சு. நாட்கள் எவ்வளோ வேகமாக ஓடுதில்ல. சரி, இந்த தமிழ் புத்தாண்டுக்கு ஒரு அருமையான பாயசம் ரெசிபி. எப்பையும் செய்கிற ஒரே மாதிரி பாயசம் செய்யாமல் இந்த பாயசம் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முக்கனி பாயசம். மா, பலா, வாழை, இது முக்கணின்னு எல்லாருக்கும் தெரியும். அதை வச்சு ஒரு அருமையான பாயசம் தான் செய்ய போகிறோம். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதை விட முக்கியம், பூஜையில் இது ஒரு அருமையான நெய்வேத்தியம் சாமிக்கு. வாங்க இந்த பாயசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க, சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க கிச்சன் போகலாம். நான் இன்றைக்கி செய்கிற அளவு ஒரு 5 பேர் தாராளமாக சாப்பிடலாம். அதுக்கு ஒரு 150 கிராம் இல்லைனா ஒரு 3/4 கப்பு பாசிப்பருப்பை லேசாக வாசனை வர்ற அளவுக்கு மட்டும் வறுத்துட்டு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதே கப்பில் 3 கப்பு தண்ணி ஊற்றி இந்த பருப்பு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுடுங்க. ஊறினதுக்கப்புறம் வேக வச்சோம்னா சீக்கிரமாக வெந்துடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் குக்கரில் கூட வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ பாத்திரத்திலே வேக வைக்கிறதுனால 10 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் ஆன் பண்ணிங்கன்னா 10 நிமிஷத்தில் அருமையாக வெந்துடும். இப்போ நல்லா மலர்ந்து வேக ஆரம்பிச்சிருக்கு. இது நல்லா குழஞ்சி வரணும் பாயசத்துக்கு இல்லையா, அதனால். ஸோ இது வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 150 கிராம் வெல்லம், நல்ல வெல்லமாக எடுத்து அதை இடிச்சிட்டு அதில் ஒரு 1/4 கப்பு தண்ணி ஊற்றி அதையும் பக்கத்துலேயே கொதிக்க வச்சுட்டு, பாகெல்லாம் காய்ச்ச வேண்டாம், நல்ல கொதி வந்து கரைஞ்ச பிறகு அப்படியே வடிகட்டி எடுத்து வச்சிடலாம். ஸோ வெல்லமும் போட்டுக்கலாம், இல்லை நாட்டு சக்கரை கூட போட்டுக்கலாம், உங்கள் விருப்பம். நான் இன்றைக்கி வெல்லம் தான் போடுறேன். இப்போ நல்லா பருப்பு வெந்துடுச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் அது நல்லா குழையட்டும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. இதில் வந்து முந்திரி எவ்வளோ போடுறதுங்கிறது உங்கள் விருப்பம்தான். ஒரு 25 கிராம் முந்திரி. வேறு பருப்பு வகைகள் நீங்கள் எது வேணாலும் கூட போடலாம். நான் முந்திரி மட்டும்தான் சேர்க்குறேன், திராட்சை போடலை. இப்போ முந்திரி நல்ல கோல்டன் ப்ரௌனாக வறுத்த தனியாக எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அதே நெய்யே போதும். அதில் நல்ல பொடியாக நறுக்கின பலாப்பழம், பொடியாக நறுக்கின மாம்பழம், நல்ல பொடியாக நறுக்கின ஒரு வாழைப்பழம். பழம் எல்லாமே நல்ல இனிப்பாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எல்லாம் சேர்த்து ஒரு 200 கிராம் இருக்கும். நான் இப்போ காட்டியிருக்கேன் பாருங்கள், இந்த அளவு இருந்தால் போதும். இதையும் லேசாக ஒரு 2 நிமிஷம் அந்த நெய்யிலே நல்லா வாசம் வர அளவுக்கு, அதாவது அந்த ஈரப்பசெல்லாம் போகிற அளவுக்கு அப்படியே லேசாக வதக்கி விட்டு இதையும் எடுத்து தனியாக வச்சிடலாம். 2 நிமிஷம் நெய்யில் வதக்குனிங்கன்னா போதும். இந்த நெய்யில் அந்த பழம் வதக்கும் போது என்ன ஒரு வாசனை, அடா. சரி, இது முடிஞ்சிருச்சு. அதுக்குள்ளே இப்போ பருப்பு நல்லா வெந்திருக்கும் பாருங்கள், நல்லா குழைவாக வந்துருச்சு. இப்போ நம்ம வெல்லத்தை சேர்த்துக்கலாம். வெல்லம் பாகு காய்ச்ச வேண்டாம், நல்லா கொதித்து வந்த பிறகு வடிகட்டிடுங்க. வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வெல்லத்தோடு சேர்ந்து ஒரு 2 நிமிஷம் கொதிச்சிருக்கு பருப்பு. இப்போ நல்ல திக்கான தேங்காய் பால், ஒரே பால், ஃபஸ்ட்டு பால் செகண்ட் பால்லாம் கிடையாது, ஒரே திக்கான பால் ஒரு டம்ளர் அளவு எடுத்துக்கங்க. ஒரு 150 ml அதை எடுத்துட்டு அந்த தேங்காய் பாலையும் இப்போ நம்ம உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ அந்த தேங்காய் பாலோடு சேர்ந்து ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். வாசனை எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் கண்டிப்பாக இந்த தமிழ் நியூ இயர் அன்னைக்கு மறக்காமல் செய்யுங்க. ஒரு பிஞ்ச் அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூளும் சேர்த்துக்குங்க மறக்காமல். எல்லாம் கலந்து விட்டுட்டு இப்போ இந்த பழத்தை வதக்கணும்ல, அந்த பழத்தையும் உள்ளே போட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த தமிழ் நியூ இயர் அன்னைக்கு இந்த பாயசம் உங்கள் வீட்டில் ஒரு ஸ்பெஷலாக இருக்கும். இன்னொரு ஸ்பெஷலும் இருக்குது. நம்மளுடைய செந்தூர் மசாலாவில் இப்போ தமிழ் நியூ இயருக்காக அருமையான காம்போ போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட 250 ரூபா நீங்கள் சேவ் பண்ணலாம். நான் கீழே நம்மளுடைய நம்பர் கொடுக்குறேன், வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். இந்த காம்போவோட ஆஃபரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் இந்த பழமெல்லாம் சேர்ந்து நல்ல சிம்மரில் வச்சு கொதிக்க வைங்க.
அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான, கிட்டத்தட்ட நம்ம பருப்பு பாயசம் செய்வோம் இல்லையா, அதே மாதிரி தான். இதில் எக்ஸ்ட்ராவாக நம்ம சேர்த்துருக்கிறது தேங்காய் பால் சேர்த்துருக்கோம். அந்த பழங்களை வதக்கி அதில் சேர்த்துருக்கோம். இந்த இது பாயசம் ப்ளஸ் பஞ்சாமிர்தம் மாதிரி இருக்கும். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான். ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் ஆறுனோன்னே அந்த மிதமான சூடு வரும்ல, அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பூஜை பண்ணிவிட்டு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிடுங்க. இதை வந்து அந்த சூடோடவும் சாப்பிட்லாம், கொஞ்சம் லேசாக ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லும் சாப்பிட்லாம். எப்படி சாப்பிட்டாலும் இது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம பூஜை அன்னைக்கு வந்து நிச்சயம் வந்து மாம்பழம், வாழைப்பழம், பலாப்பழம் எல்லாமே வச்சு சாமி கும்பிடுவாங்க. அதில் நீங்கள் இந்த பாயசமும் செஞ்சு கண்டிப்பாக சாமி கும்பிடுங்க. இந்த புத்தாண்டு எல்லாருக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கணும்னு நானும் கடவுளை வேண்டிக்கிறேன். நம்ம சேனலை ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு ஃபேண்டாஸ்டிக் ரெசிபியோட மறுபடியும் பார்ப்போம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.